Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. மக்களவை தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவிடம் எந்த எண்ணிக்கையும் கேட்கப்படவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியபோது தெரிவித்த கருத்துக்களை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம். எங்க அளவுகோல் எங்களுடைய பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். எங்கள் தோழமை கட்சியான உண்மையான தோழமை கட்சியான 4 தேர்தலை வெற்றி தேர்தலாக உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு புரிதலோடு இந்த தேர்தல் பயணத்தில் இருக்கோம். நாங்கள் ஆகையால் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்காது. அவர்கள் பெற்றுக்கொள்ள தேர்தல் எந்தவித சிக்கலும் வராது. யாரும் எந்த நம்பரும் ஃபிக்ஸ் பண்ணலை, யாரும் எந்த நம்பரும் கேட்கல. எங்களுக்கு உரிய மரியாதையை தேசிய கட்சிக்கு, அதுவும் குறிப்பாக கடந்த 2019 தேர்தலுக்கு பிறகு இந்திய தேசிய ஒற்றுமை பயணம் பாரத் ஜோடோ எங்கள் தலைவர் கன்னியாகுமரி காஷ்மீருக்கு நடைப்பயணம், உண்மையான நடைப்பயணம், காலில் நடந்தார். அண்ணாமலை நடைப்பயணம் கிடையாது, அது காலையே நடந்தார், எந்த வண்டியிலையும் ஏறாமல். அந்த நடைப்பயணத்துக்கு பிறகு இந்தியாவில் காங்கிரஸ் பேருக்கும் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. ஆகையால் எங்கள் அளவுகோல் எங்களுடைய கட்சியுடைய வலிமைன்னு எங்களுக்கு என்ன தெரியும். நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம்.